வணக்கம். புதுச்சேரி காவல்துறையில் 6 இன்ஸ்பெக்டர்கள் 59 எஸ்ஐக்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி காவல்துறையில் 6 ஆய்வாளர்கள் 59 உதவி ஆய்வாளர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி முதலியார்பேட்டை காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் ஒதியஞ்சாலை காவல்நிலை ஆய்வாளர் வெங்கடாச்சலபதி லாஸ்பேட்டைக்கும், புதுச்சேரி கலால் காவல்நிலைய ஆய்வாளர் ரமேஷ் திருநள்ளாருக்கும், அங்குள்ள அறிவு செல்வன் கலால் காவல் நிலையத்துக்கும், லாஸ்பேட்டை சண்முக சுந்தரம் சிக்மா செக்யூரிட்டி பிரிவுக்கும், முதலியார்பேட்டைக்கு LV செந்தில்குமார் ஆகியோர் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் பல்வேறு காவல் நிலையங்களில் பணிபுரிந்த 59 உதவி ஆய்வாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை காவல்துறை தலைமையக SP சுபம் கோஷ் வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி நகர பகுதியில் அமைந்துள்ள டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் டிப்டாப் ஆசாமி ஒருவர் செல்போனில் லிஸ்ட் போட்டு உயர் ரக பொருளை திருடும் வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி நகர பகுதியான அரவிந்தர் வீதியில் அமைந்துள்ளது தனியார் காஸ்பிரேட் ஷாப். நகர பகுதியில் உள்ள பலதரப்பட்ட மக்களும் இங்கு வந்து பொருட்களை வாங்கி செல்வது வழக்கம். இந்நிலையில் டிப்டாப் ஆசாமி ஒருவர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் உள்ளே செல்வதற்கு முன் வாசலில் வைத்திருந்த கால் மிதியடிகளை தரம் பிரித்து திருடுவதற்காக எடுத்து வைத்துவிட்டு அதன் பின் கடையின் உள்ளே சென்றவர் செல்போனில் என்னென்ன பொருட்களை திருட வேண்டும் என்றும் லிஸ்ட் போட்டு வந்ததை எடுத்து பார்க்கிறார். அந்த லிஸ்டின் படி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் உள்ள உயரக, அதாவது முந்திரி, பாதாம், பிஸ்தா மற்றும் உயரக உலர் பழ வகைகளை ஒவ்வொன்றாக எடுத்து கூடையில் போட்டு என்னமோ காசு கொடுத்து வாங்குவது போல் திருட்டில் ஈடுபட்டார். கூலாக திருடிய அந்த நபர் திருடிய பொருட்களை தன் கையில் வைத்திருந்த கைப்பையில் ஒவ்வொன்றாக போட்டு அதை மறைத்து விடுகிறார். அதன் பின் அங்கிருந்து வெளியே செல்ல முயற்சி செய்யும் போது கடைக்காரர்கள் தன்னை நோட்டமிடுகிறார்களா என்பதை பார்க்க செல்போனை காதில் வைத்துக் கொண்டு பேசுவது போல் நடித்துக் கொண்டு கதவின் அருகே வருகிறார். அப்பொழுது கடைக்குள் வாடிக்கையாளர்கள் அதிகமாக உள்ளே நுழையும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நைசாக வெளியே சென்று விடுகிறார். ஆனால் இதில் வேடிக்கை என்னவென்றால், உள்ளே திருடியதோடு விட்டுவிடாமல் வெளியே அவர் தரம் பிரித்து வைத்திருந்த அந்த கால் மிதிகளையும் நைசாக எடுத்துக்கொண்டு மீண்டும் கூலாக போன் பேசிக்கொண்டே காசு கொடுத்து பொருட்களை வாங்கியவர் கூட காட்டாத பந்தாவோடு சைக்கிளில் புறப்பட்டு சென்றார். ஆனால் பாவம் அவருக்கு தெரியவில்லை கடையை சுற்றி 30க்கும் மேற்பட்ட கேமரா உள்ளது என்று. இது தொடர்பாக கடையின் உரிமையாளர் கூறுகையில் தான் இது சம்பந்தமாக புகார் கொடுக்க விரும்பவில்லை. இந்த வீடியோவை பார்த்து இவன் குடும்பத்துடன் அசிங்கப்பட வேண்டும், அப்பொழுதாவது இவன் மற்ற கடைகளில் திருடுவதை நிறுத்த வேண்டும், திருத்த வேண்டும் என குறிப்பிட்டார். புதுச்சேரி காலப்பட்டில் உள்ள மத்திய சிறைச்சாலையில் பணிபுரியும் IG ரவிதீப் சிங் சாகர், சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கர் மற்றும் 146 கைதிகள் என 150 பேர் தங்களது உடல் உறுப்புகளை தானம் செய்தனர். புதுச்சேரி காலப்பட்டு மத்திய சிறையில் 300க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். கைதிகளுக்கு மறுவாழ்வு அளிக்கும் பல்வேறு திட்டங்கள் சிறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கைதிகள் மூலம் தோட்டம் அமைப்பு, விவசாயம், கால்நடை வளர்ப்பு, FM, உடற்பயிற்சி கூடம், யோகா, நடனம் உள்ளிட்டவை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சிறையில் உள்ள கைதிகள் இறக்கும் போது தங்களின் உடல் உறுப்புகளை தானம் வழங்க முன் வந்தனர். இதற்கான ஏற்பாடுகளை சிறைத்துறை மேற்கொண்டது. ஜிப்மர் மருத்துவ குழுவினர் சிறை கைதிகளை பரிசோதித்து 57 தண்டனை கைதிகளும் 89 விசாரணை கைதிகள், சிறை IG ரவிதீப் சிங் சாகர், கண்காணிப்பாளர் பாஸ்கர் மற்றும் ஒரு உதவி இன்ஸ்பெக்டர், பெண் வார்டர் ஆகிய 150 பேர் தங்களின் உடல் உறுப்புகளை தானம் வழங்குவதாக ஒப்புதல் அளித்து அதற்கான படிவங்களை சமர்ப்பித்தனர். உடல் உறுப்பு தானம் வழங்கி கைதிகளுக்கு தானம் வழங்குவதற்கான அடையாள அட்டை ஜிப்மர் மூலம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன், அரவிந்தர் சொசைட்டி சீனிவாசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நான் உருவத்தில் குறைவாக இருக்கலாம், ஆனால் என் திறமையின் மூலம் நான் உயரமானவர் என துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இந்தியா முழுவதில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து சுமார் 100 மாணவர்கள் ஒரு வார கால கல்வி கலாச்சார சுற்றுப்பயணமாக ஆரோவில் வந்துள்ளனர். ஜனவரி 29 முதல் பிப்ரவரி 2 வரை சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளனர். மாணவர்கள் ஆரோவில் மற்றும் ஸ்ரீ அரவிந்தரோடு தொடர்புடைய இடங்களின் அனுபவங்களை பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து ஆரோவில் பாரத் நிவாஸ் பூமிகா அரங்கில் மாணவர்களுடன் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்துரையாடினார்.
ஆரவில் மையத்தின் செயலர் திருமதி ஜெயந்தி ரவி உடனிருந்தார். நிகழ்ச்சியில் பேசிய கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன், நானும் என் வாழ்க்கையில் அதிகமாக விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறேன். நான் சிறந்த உரைகளை ஆற்றியிருந்த போதிலும் அது குறித்து பேசாமல் என் உயரம் குறித்து விமர்சனங்கள் வந்துள்ளது. நான் உருவத்தில் குறைவாக இருக்கலாம், ஆனால் என் திறமையின் மூலம் நான் உயரமானவர். நாம் சாமானியர்கள் அல்ல, அசாதாரண மாணவர்கள். அனைவரும் தைரியத்துடன் இருக்க வேண்டும் என்றார். பாரதிய ஜனதா கட்சி நகர மாவட்ட நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் நகர மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொகுதி தலைவர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நகர மாவட்ட பொறுப்பாளர் செல்வ கணபதி, பொது செயலாளர்கள் கணேசன், செந்தில்குமரன், பொருளாளர் ராம்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். கூட்டத்தில் பேசிய நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், புதியதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள நிர்வாகிகள் கருத்து வேறுபாடு இன்றி கட்சி பணி ஆற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசின் மக்கள் நலத்திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்றும், எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளரை இமாலயா வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும் என்றார். கூட்டத்தில் துணை தலைவர்கள், செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், தொகுதி தலைவர்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டனர். காரைக்காலில் கடலில் குளித்தபோது ராட்சசாலையில் சிக்கி கல்லூரி மாணவி ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவரை காப்பாற்ற சென்று கடலில் மாயமான 2 மாணவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருவையாறு தியாகராஜர் ஆராதனை விழாவையொட்டி தஞ்சை மாவட்டத்தில் நேற்று உள்ளூர் விடுமுறை விடப்பட்ட நிலையில் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியில் இறுதியாண்டு பயிலும் மாணவர்கள் 14 பேர் காரைக்கால் கடற்கரைக்கு சுற்றுலா வந்துள்ளனர். அப்பொழுது தன்னுடன் வந்த சக மாணவிகள் 2 பேர் கடலில் குளித்துள்ளனர். அவர்கள் கடல் அலையில் அடித்து சென்ற போது அவர்களை காப்பாற்ற சென்ற 2 மாணவர்கள் கடல் அலையில் சிக்கி மாயமாகி உள்ளனர். இந்நிலையில் கடலில் குளித்த பெண்கள் 2 பேர் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் ஹேம மாலினி என்ற மாணவி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் ஒரு பெண் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இவர்களை காப்பாற்ற சென்று கடலில் மாயமாகி உள்ள அபிலேஷ், ஜெகதீஷ் ஆகிய 2 மாணவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. திருபுவனை தொகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமத்தில் உள்ள சுப்பிரமணியம் நகர், சுப்பிரமணியம் நகர் விரிவு, வள்ளலார் நகர், ஸ்ரீனிவாசன் நகர் விரிவு மற்றும் பாரதிதாசன் நகர் விரிவு 2 உட்புற தெருக்களுக்கு கருங்கல் ஜெல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை நியமன சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 25 லட்சம் செலவில் மேற்கொள்ளப்படும் பூமி பூஜையினை நியமன சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சன்னியாசி குப்பம் மற்றும் பிடாரி குப்பம் கிராமங்களில் தற்பொழுது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க சமுதாய நலக்கூடம் அருகில் பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 20 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று குடிநீர் திட்டத்துக்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்ட நிலையில் அதனை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் 2 பாஸ்கரன், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனா ராணி, இளநிலை பொறியாளர் சுதர்சனம், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் ஊர்காவல் படை உடல் தகுதி தேர்வை தனித்தனி பிரிவுகளில் நடத்த சுயேட்சை எம்எல்ஏ நேரு கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திடம் சுயேட்சை எம்எல்ஏ நேரு அளித்துள்ள மனுவில் புதுச்சேரி காவல்துறையில் ஊர்காவல் படையில் 18 வயது முதல் 50 வயது வரை உள்ள இரு பாலரும் பயன்பெறும் வகையில் 500 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இந்த குறிப்பிட்ட வயது உள்ளவர்களின் உடல் தகுதி ஒரே சீராக இருப்பது சாத்தியமற்றது.
பெண்கள் திருமணம் முடித்து குழந்தை பெற்ற நிலையில் உடல்நிலையில் மாற்றம் அடைந்திருப்பர். ஆண்களில் 40 வயதை கடந்தவர்களுக்கும் உடல் தகுதியில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அதனால் உடல் தகுதி தேர்வை இரு பிரிவுகளாக பிரித்து 18 வயது முதல் 30 வயது வரை உள்ள பெண்களுக்கு ஒரு பிரிவாகவும் 30 வயதுக்கு மேல் 50 வயது வரை உள்ள பெண்களுக்கு மற்றொரு பிரிவாகவும் நடத்த வேண்டும். இதே குறிப்பிட்ட வயது பிரிவுகளில் ஆண்களுக்கும் தேர்வு நடத்த வழிவகை செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நகைக்கடை உரிமையாளரை சிறையில் உள்ள பிரபல ரவுடி பேசுவதாக கூறி பணம் கேட்டு மிரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பாரதி வீதியை சேர்ந்தவர் ரமேஷ். இவர் அதே பகுதியில் GRP லட்சுமி ஜுவல்லரி என்ற நகைக்கடையை நடத்தி வருகிறார். கடந்த 28ஆம் தேதி இவரை செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் தான் சிறையில் உள்ள பிரபல ரவுடி மர்டர் மணிகண்டனின் கூட்டாளி என்றும் தனது ஆட்கள் கடையருகே நின்று கொண்டிருப்பதாகவும் அவர்களிடம் ரூபாய் 5 லட்சம் பணம் கொடுத்து அனுப்புமாறு கூறி மிரட்டியுள்ளார். அதற்கு அவர் தான் எதற்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது மறுமுனையில் பேசியவர் ஏன் சம்பவம் செய்தால்தான் பணம் கொடுப்பீர்களா என்று கூறிவிட்டு இணைப்பை துண்டித்ததாக கூறப்படுகின்றது. இதனால் அதிர்ச்சியடைந்த ரமேஷ் தனக்கு வந்த செல்போன் உரையாடலை கொண்டு பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த 5 ஆண்டுகளில் 67 சுற்றுலா பயணிகள் கடலில் குளித்தபோது உயிரிழந்துள்ளனர். புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளிக்கும் பொழுது அலையில் சிக்கி உயிரிழக்கும் சம்பவம் அதிகரித்து வருகின்றது. கடந்த 5 ஆண்டுகளில் 67 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்துள்ளனர். மேலும் புத்தாண்டு அன்று 4 மாணவர்களும் அடுத்த சில நாட்களில் வால்பாறையை சேர்ந்த 2 வாலிபர்களும் 22ஆம் தேதி ஒரு +1 மாணவரும் கடலில் மூழ்கி உயிரிழந்தனர். புதுச்சேரி கடற்கரையில் குளிக்க ஏற்கனவே தடை இருந்தாலும் தடையை மீறி குளிக்கும் சுற்றுலா பயணிகள் உயிரிழக்கின்றனர். வெறும் உத்தரவு மட்டும் இருந்தால் உயிரிழப்பை தடுக்க முடியாது என்பதால் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் நிரந்தர தடை உத்தரவு போடவும் மீறினால் அபராதம் தண்டனை விதிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதற்கான பரிந்துரை சுற்றுலாத்துறை மூலம் வருவாய்த்துறைக்கு அனுப்பப்பட்டது. இதை ஏற்று புதுச்சேரி கடற்கரையில் இறங்கி குளிப்பதற்கு நிரந்தர தடை விதிக்கவும் மீறினால் தண்டனை அபராதம் விதிக்கும் வகையில் புதிய சட்டம் கொண்டுவர அரசு முடிவு செய்து கூடுதல் காவலர்கள் மற்றும் நீச்சல் வீரர்களை கடற்கரை பகுதியில் பாதுகாப்பிற்காக நியமித்தது. ஆனால் தற்பொழுது கடற்கரை பகுதியில் நீச்சல் வீரர்கள் யாரும் பாதுகாப்பு பணியில் இல்லை என தெரிய வந்துள்ளது. மேலும் பெரிய கடை காவலர்கள் 1-2 பேர் மட்டுமே கடற்கரை பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி நகராட்சி வருவாய் அதிகாரி அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக அரசு உயர் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். சமீபத்தில் புதுச்சேரி நகராட்சி ஆணையராக இருந்த சிவகுமார் நிதித்துறைக்கு மாற்றப்பட்டு கந்தசாமி நகராட்சி ஆணையராக நியமிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது வருவாய் அதிகாரி மாற்றப்பட்டுள்ளார். வருவாய் அதிகாரி சாம்பசிவம் அப்பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டு நகராட்சி பொறியாளர் பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். புதிய வருவாய் அதிகாரியாக உள்ளாட்சித்துறையில் கண்காணிப்பாளராக பணிபுரியும் சதாசிவம் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை உதவி இயக்குநர் சவுந்தரராஜன் பிறப்பித்துள்ளார். ஒட்டம்பாளையத்திற்கும் சின்ன இருசம்பாளையத்திற்கும் இணைப்பு பாலம் அமைக்க வேண்டி சிவா MLA-விடம் பொதுமக்கள் மனு அளித்தனர். மரப்பாலத்திலிருந்து கடலூர் செல்லும் சாலையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதால் மாற்று வழி செல்வதற்கு போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதால் மாற்று வழியில் செல்வதற்கு ஒட்டம்பாளையத்திற்கும் சின்ன இருசம்பாளையத்திற்கும் இணைப்பு பாலம் கட்டுவதற்கு வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவாவிடம் ஒட்டம்பாளையம் கிராமத்தினர் சார்பாக மனு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அப்பகுதி மக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஏம்பலம் தொகுதியில் ரூபாய் 63 லட்சம் செலவில் நலத்திட்ட பணிகளை லட்சுமிகாந்தன் MLA துவக்கி வைத்தார். ஏம்பலம் தொகுதி கிருமாம்பாக்கம் மாரியம்மன் கோவில் வீதியில் ஆதிதிராவிடர் நலத்துறை மற்றும் ஆதிதிராவிடர் மேம்பாட்டு கழகம் சார்பில் ரூபாய் 42,66,250 ரூபாய் செலவில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு லட்சுமிகாந்தன் MLA தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். தொடர்ந்து ஆதிக்கம்பட்டு கிராமத்தில் ரூபாய் 20,98,150 ரூபாய் செலவில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியையும் அவர் துவக்கி வைத்தார். இதன் மொத்த மதிப்பு ரூபாய் 63,64,000 ஆகும்.
இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், ஆதி திராவிடர் மேம்பாட்டு கழக செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் துரைசாமி, என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். தனிநபரின் பிடியில் சிக்கியிருக்கும் வேல்ராம்பட்டி ஏரியை மீட்க வேண்டும், மீன்பிடி ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொகுதி திமுக எம்எல்ஏ சம்பத் தலைமையில் திமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி திமுக சார்பில் 25 ஆண்டு காலமாக தனியார் பிடியில் இருக்கும் வேல்ராம்பட்டி ஏரியை மீட்க வேண்டும், மீன்பிடி ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் மரப்பாலம் சந்திப்பில் நடைபெற்றது. தொகுதி திமுக எம்எல்ஏ சம்பத் தலைமையில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தை திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தொடங்கி வைத்து கண்டன உரையாற்றினார். இதில் திமுக அவைத் தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார் உட்பட 300க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சம்பத் எம்எல்ஏ, புதுச்சேரியில் மிகப்பெரிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் வேல்ராம்பட்டி ஏரி கழிவுநீர் கலந்து மாசடைந்து உள்ளது என்றும், கடந்த 25 ஆண்டுகளாக தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து சட்டத்திற்கு புறம்பாக மீன்பிடித்து விற்பனை செய்து கோடிக்கணக்கில் பணம் சேர்த்து வருவதாக குற்றம் சாட்டினார். அரசு உடனடியாக வேல்ராம்பட்டி ஏரி வைக்க வேண்டும் என்றும், மீன்பிடிக்கும் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும், இல்லை என்றால் திமுக சார்பில் தொடர் போராட்டம் நடைபெறும் என்றார். மகாத்மா காந்தி நினைவு நாளை ஒட்டி திருப்பட்டினம் காந்தி பூங்காவில் உள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மகாத்மா காந்தி நினைவு நாள் நேற்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. மகாத்மா காந்தி நினைவு நாளை ஒட்டி காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியில் உள்ள காந்தி பூங்காவில் அமைந்துள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் AV சுப்பிரமணியன், மாவட்ட தலைவர் RP சந்திரமோகன், நிறைவி வட்டார காங்கிரஸ் தலைவர் முரளி, திருப்பட்டினம் வட்டார காங்கிரஸ் தலைவர் காதர் மைதீன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.